வெல்கம் டு சமி கிச்சன். இன்னைக்கு நாம மலேசியா மாடல்ல மீன் சம்பல் செய்ய போறோம். எல்லாம் மீனை பொரிச்சிருக்கேன். 2 சின்ன வெங்காயம், தக்காளி 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, பள்ளிக்கீரை, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் சோறு ஆக்க போறேன். இந்த இதுக்கு தேங்காய் சோறுக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு 1 கிளாஸ் பால், அதுக்கான பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் 1 வெங்காயம், 1 தக்காளி, மல்லிக்கீரை, கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் சம்பலுக்கு எப்படி தாளிக்க போறோம்னு சொல்ல போறோம். நம்ம மீன் பொரிச்சோம் இல்லையா, எண்ணெய் அதை ஊற்றி தாளிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் போடணும். ரசம் வச்சு நல்லா கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பச்சை மிளகா, மல்லிக்கீரை போட போறோம். தக்காளி பொடிசா வெட்டினது, நல்லா பொடிசா வெட்டிக்கங்க. நல்லா தக்காளி மசிஞ்சிடணும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. லைட்டாக நம்ம கொஞ்சம் உரப்பு போட்டுக்குவோம், உப்பு போட்டுக்குவோம். இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், இப்போ ஏற்கனவே மீன் பொரிச்சு வச்சுருந்தோமா, அந்த பொரிச்ச மீன் தான் போட போகிறேன் இப்போ. ஆனால் சின்ன மீன், பொடி மீன் போட்டுறாதீங்க. பொடி மீனுனா உடஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய மீன் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உடையாமல் அப்படி முழுசாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் பிரட்டி விட்டுக்குருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மீனை திருப்பி விட்டுக்குருவோம். கரெக்டாக வெந்துருச்சு. மீன் சம்பல் ரெடி. இப்போ இங்கிட்ட நம்ம தேங்காய் சோறுக்கு தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் மட்டும் ஊற்றி தேங்காய் பால் எடுத்து ஆக்கி பாருங்கள், நல்லாயிருக்கும். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் பூ, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுக்குருவோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்குருவோம். வெங்காயம் போட்டு ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி வெள்ளைப்பூடு போடுறோம். தக்காளி போடுறோம். மல்லி, புதினா, பச்சை மிளகாய். பால் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றுறோம். அப்படியே மூடி வச்சுருவோம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க வர்றதுக்கு முன்னாடியே அரிசி போட்டுருணும். தேவையான அளவு உப்பு. அப்படி கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவோம். பின்னி வரும்போது தட்டை போட்டு தம்மில் வச்சுருவோம். அவ்வளோதான். மூடி வைக்க போகிறோம்.